குடும்பங்களினின்று திருப்பலியை ஏற்றுவோம். நன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலியை ஏற்றுவோம். நன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியிடுவோம், இறையங்கள் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியிடுவோம், இறையங்கள் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதலிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து ஞானத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதலிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியிடுவோம், இறைவங்கள் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியிடுவோம், இறைவங்கள் நாளும் வளர்வோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இதை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் பலியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், பலியிடுவோம், இறையங்கள் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியிடுவோம், இறையங்கள் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். நன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். வருவோம், பலியிடுவோம், இறையங்கள் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியிடுவோம், இறையங்கள் நாளும் வளர்வோம். திருப்பலி முன்னுரை. மகிழ்ச்சியும் எழுச்சியும் கொண்ட வரலாற்று நிகழ்ச்சியான பாஸ்கா விழாவை கொண்டாட
குழுமி இருக்கின்றோம். உடன்படிக்கையின் மக்களான இஸ்ராயலர்கள் எகிப்தில் பார்வோனின் அடக்குமுறைகளில் இருந்து கடவுளின் கரத்தால் விடுவிக்கப்பட்டு மோசேயின் தலைமையில் வாக்குறுதியின் பூமிக்கு கடந்து சென்ற வாழ்க்கை அனுபவத்தை வருடந்தோறும் பாஸ்கா விழாவாக கொண்டாடி வருகின்றனர். புதிய ஏற்பாட்டின் மோசேயான இயேசு பாஸ்கா விழாவிற்கு புதிய பார்வையை தந்தார். பாஸ்காவில் பயன்படுத்தப்படும் பலியாட்டிற்கு பதில் தன்னையே பலியாக்கி தன் உடன்படியாளர்களோடு பந்தியில் அமர்ந்து பாஸ்கா விழாவினை கொண்டாடினார். அவரது பாஸ்கா கொண்டாட்டத்தின் இறுதி இரவு உணவு விழாவை நாம் இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். பாஸ்கா மகிழ்வுடனும் உணர்வுடனும் இந்த நாளில் திருச்சபை நற்கருணை மற்றும் குருத்துவம் ஆகிய அன்பின் அருட்சாதனங்கள் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட நினைவு விழாக்களை கொண்டாட அழைக்கிறது. உலக உருண்டை சுழலுகிற வரையில் நம்மோடு கலந்திருப்பதாக உறுதி அளித்த இயேசு அவரது அன்பின் உடனிருப்பாக உருவாக்கிய நலம் தரும் நற்கருணையையும் இறையாட்சியை அமைத்திடும் வேள்வியில் சாதாரணமும் பலவீனமும் இணைந்த கலவையான மனிதர்களை தேர்ந்து கொண்டு ஒப்புரவில்லா அருட்சாதனமான குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நினைவை இன்று மகிழ்ச்சியுடன் விழாவாக்கி சிறப்பிக்கின்றோம். வையகத்தை வாழ வைக்கும் வானமும் தான் நற்கருணை. இது பேழைக்குள் மட்டும் வைத்து வணங்குவதற்காக வந்ததல்ல. ஊனப்பட்ட உலகத்தை உயர்த்துவதற்காக காயப்பட்ட கல்வாரியிலே உயர்ந்த இயேசுவின் உடல் தியாக வாழ்விற்கு நம்மை திடப்படுத்தும் அர்ப்பணத்தின் அப்பம். இதை நினைக்கின்ற போதும் வணங்குகின்ற போதும் கழுமரத்தில் தன்னை நமக்காக காணிக்கையாக்கிய இயேசுவை போல மாறுவோம் என மன உறுதி கொள்வோம். அறுவடை மிகுதி என்று ஆதங்கப்பட்ட இயேசுவின் வேலைக்காரர்களாக மனிதர்களை மாற்றுகின்ற கருவி குருத்துவம். இதை ஏற்றி இருப்பவர்கள் மனிதர்களே என்பதனால் அவர்களிடம் குறை இருக்கலாம். ஆனால் புனிதத்தின் பெட்டகமான இயேசு ஏற்படுத்திய அன்பின் அருட்சாதனமான குருத்துவத்திற்கு என்னாலும் குறை இருப்பதில்லை. வாடிப்போன பூமிக்கு வான்மழை போல குருத்துவ பணியேற்க இளம் உள்ளங்கள் முன்வர வேண்டும். குருத்துவ நிலையில் உள்ளவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு குறை தீர்க்கும் குணசீலர்களாக இறையாட்சி பணியேற்க இன்றைய சமூகத்தை தயாரிப்பது நமது கடமையாகும். இந்த சிந்தனைகளோடு இயேசுவின் இரவு உணவு விழா திருப்பாடுகளில் பங்கேற்போம். அன்பார்ந்த இறைமக்களே, இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய இரவு விருந்து புனித வியாழன் திருப்பலியில் நம்மோடு சேர்ந்து இத்திருப்பலியை செலுத்தவும் இத்திருப்பலியில் நமக்காக ஜெபிக்கவும் எங்களுடைய SMA குருக்கள், அதுவும் சிறப்பான விதமாக ரெவரண்ட் ஃபாதர் ட்ரிங்சன் டெபேரஸ், SMA இந்தியன் புரோவின்சியல், அவருடைய வருகைக்கு நன்றி கூறுகின்றோம். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவரை மனதார நாம் வரவேற்போம். மேலும் நம்மோடு இத்திருப்பலியை கலந்து கொள்ள நமக்காக ஜெபிக்க ரெவரண்ட் ஃபாதர் அன்புகுமார் இப்பொழுதுதான் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர் அமெரிக்கன் புரோவின்சியல், SMA புரோவின்சியல். இந்த இரண்டு புரோவின்சியலோடு இந்த ஆண்டவருடைய இரவு விருந்து திருப்பலி நம்முடைய புனித சூசையப்பர் ஆலயம் ஆலம்பூண்டியில் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை சிறப்பான விதமாக உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன். ரெவரண்ட் ஃபாதர் ஜனா, அவர் ட்ரெஷரர், அதாவது பொருளாளர், எங்களுடைய SMA மாகாணத்திற்கு பொருளாளர்.
அவர் நம்முடைய ஆலயத்திற்கு அதுவும் பாடல் குழுவினரை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக இந்த ஆண்டவருடைய விருந்து மேலும் இந்த புனித நாட்களில் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக வந்துள்ளார். அவரையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பான விதமாக என்னோடு 12 சீடர்கள். இது முதல் அனுபவம். நம்முடைய புனித சூசேப்பர் ஆலயத்தில் ஆலம்பூண்டியில் இந்த ஆண்டவருடைய இரவு விருந்தானது ஒரு புதிய அனுபவம். இந்த அனுபவம் எப்பொழுதும் என்னுடைய மனதில் என்றும் நிலைத்திருக்கும். ஆகவே இந்த 12 அன்பு சீடர்களை நான் இத்திருப்பலியில் மனதார உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். மேலும் நம்முடைய அருட்சகோதரிகள், பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ், கொன்சாகா சிஸ்டர்ஸ் அவர்களையும் இந்த புனித வார நாட்களில் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் ஆலம்பூண்டி, மணலப்பாடி, புதூர், பெருங்காப்பூர், தாங்கல்கரை, உதயத்தூர், சின்னம்பண்ணமூண்டி இங்கிருந்து வந்துள்ள அனைத்து இறை மக்களையும் நான் மனதார வரவேற்று இத்திருப்பலியை தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரியை பெறுவதற்காக இத்திருப்பலியில் உங்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களே, சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அன்பாக என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் ஆனந்த துணிதர்களையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம்ம ஏறனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், இயேசுவே இரக்கம் வையும், இயேசுவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை குறித்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின்
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாதவரின் அரசே, ஆற்றல் அளித்துக் கொண்டு வருகிற தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் நாட்டை ஏற்றவே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மையே கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்வுகளிலிருந்து அன்பின் முழுமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய திருவழிபாட்டின் முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலில் இருந்து இடம்பெறுகிறது. அடிமை நிலையை விட்டு கடந்து செல்லும் இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விருந்துண்ணும் விதத்தை கடவுள் விளக்குகிறார். ஆதிக்க வர்த்தகத்தின் மீது ஆண்டவரின் கோபம் வெளிப்படுவது இயல்பு. எகிப்தியர் மீதும் இப்படியே இறைவனின் கோபம் வந்திறங்கியது. கடவுளை நம்பும் வறியவர்கள் விருந்துண்கிறார்கள், ஆணவம் கண்டவர்களோ அழிவை சந்திக்கிறார்கள். கதவு நிலைகளில் பூசப்படும் செம்மறியின் ரத்தம் கடந்து செல்வதற்கான அடையாளம். இயேசுவின் ரத்தம் மீட்பின் அடையாளம் எனும் உணர்வுடன் இறை வார்த்தையை கேட்போம். ஆண்டவரின் இரவு உணவு திருப்பலி. முதல் வாசகம். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1-8 மற்றும் 11-14. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள்
கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடையாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளை ஆடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரவு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறையாட்சி அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை காட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேல் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ள ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ள ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கோரி கிண்ணத்தை கையிலெடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். ஆசீர்வதிக்கும் ஆண்டவர்தம் அடியாளின் மரணமும் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் ஊழியனும் உமது அடியாளின் மகன். என் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டீர். இரண்டாம் வாசக முன்னுரை.
நற்கருணை நமக்கு கிடைத்த ஒப்பில்லாத கொடை. எனவே அதை மட்டுமே பெருங்கொடையாக பெற்றுக்கொண்ட திருத்தூதர் பவுல் கொரிந்து நகர் மக்களுக்கு அதை உணர்ச்சி பொங்கு அறிவிக்கிறார். அப்பத்தை உண்டும் கிண்ணத்திலிருந்து பகிர்கிறவர்கள் இயேசுவை அறிவிக்கும் கடமையை சுமைக்கின்றார். தங்கள் வாழ்க்கை மூலம் கிறிஸ்துவை அறிவிக்கும் பணியை நற்கருணை உண்போர் உணர வேண்டும். இறைவார்த்தை கேட்டு சிந்திப்போம். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 23 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேன்னு அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்களும் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தையிலிருந்து எழுந்து தம் மேலாடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக் கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால்
என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலைகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவர்களுடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் பெரிய வியாழனை சிறப்பிக்கின்றோம். புனித சூசேப்பர் ஆலயத்தில் இது முதல் பெரிய வியாழன் சிறப்பு. இந்த முதல் பெரிய வியாழனை இறைமக்களாகிய உங்கள் அனைவரோடும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரோடும் கொண்டாடுவதில் சிறப்பிப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி, அடர்த்தியான மகிழ்ச்சியோடு இந்த புனித வியாழனை உங்களோடு சிறப்பிப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். கடவுளுக்கு புகழ்ச்சியாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர் புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த பெரிய வியாழன் அன்று இயேசு 3 முக்கியமான பணிகளை அவர் செய்கின்றார். ஒன்று, நற்கருணையை உருவாக்குவதல். அடுத்ததாக குருத்துவத்தை நிறைவு செய்வதில். அதன் பிறகு அன்பின் கட்டளை. இந்த 3 மதிப்பீடுகளையும் அல்லது இந்த 3 நிகழ்வுகளையும் இயேசு பெரிய வியாழன் என்று செய்கின்றார். நற்கருணை. காலையில 2 தம்பிங்க வந்தாங்க. ஃபாதர், நாங்க புது நன்மை வாங்கணும். எவ்வளவு சீக்கிரத்துல படிச்சிடுறோம். 10 நாள்ல எங்களுக்கு புது நன்மை தர முடியுமா? சரிப்பா, ஜபம் சொல்லுன்னு சொன்னேன். பரலோ ஜபம் சொல்லுன்னு, விண்ணகத்தில் இருக்கின்ற ஜபம் சொல்லுன்னு சொன்னேன். அருள் அறிந்த மாதிரி அந்த ஜபத்தையும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். தம்பிங்க சொல்ல முயற்சாங்க, ஆனா இடையில சொல்ல முடியல. அதனால சொன்ன, திருவிழா கொடுக்க முடியாதுப்பா, ஆனா ஜூன் 22, அதனால ஜூன் 22 இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும்
திரு ரத்தமும் அது ஒரு மாபெரும் விழா, அந்த விழால கொடுத்துக்கலாம். அதனால நற்கருணை பெறுவதற்கு தயாரிப்பானது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி அந்த தம்பிகளுக்கு பாசமான அறிவுரை சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் ஜூன் 22க்கு வாங்கிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறாங்க. ஒரு சிறிய ஒரு கதைதான். இந்த நற்கருணை புது நன்மை வாங்குவதற்கு பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் பெரும் தயாரிப்பு செய்வார்கள் நம்முடைய குடும்பத்தில். அதுபோன்று ஒரு பங்கில் ஃபாதர் மே மாசம் புது நன்மைக்காக மாணவர் மாணவிகளை குழந்தைகளை தயார் செய்தார். இறுதியாக ஃபாதர் ஒவ்வொருத்தங்களையும் கேள்வி கேட்பார். சரி அப்படின்னு ஒரு பையனை கேள்வி கேட்கின்றார். ஒரு நன்மையை காட்டிட்டு, இந்த நன்மையில யாரு இருக்கிறாங்க? அந்த சிறுவன் பேந்து முழிச்சான். யாருன்னு சொல்றது தெரியல. ஃபாதரு கோபக்கார போல, உனக்கு புது நன்மை கிடையாதுடா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட சொல்றான், அப்பா ஃபாதர் எனக்கு புது நன்மையே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, இது எப்படி நடக்கும் தெரியலப்பா. அப்பாவுக்கு பத்திரிக்கை அடிச்சாச்சு, பிரியாணிக்கு முன்பணம் கொடுத்தாச்சு, பந்தக்காரனுக்கு காசு கொடுத்தாச்சு, மைக் செட்டு சீரியல் லைட் எல்லாத்துக்குமே காசு கொடுத்தாச்சு, இது எப்படி காசு நம்ம திரும்பி வாங்கணும்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தாரு. சரி வாடா ஃபாதர் கிட்ட போயிட்டு கேட்போம். அவர் ஃபாதர் கிட்ட போயிட்டு, அப்பா சாமி என் பையன் கிளாஸ்க்குலாம் வந்தான் தானே, ஏன் புது நன்மை கொடுக்க முடியாது? அப்ப அந்த ஃபாதர் சொன்னாரு, உன் பையனுக்கு இந்த நன்மையில யார் இருக்கான்னு தெரியலப்பா, திருநன்மையில் யார் இருக்கிறாங்களே தெரியல. அப்பாவுக்கு சரியான கோபம், எனக்கு காசு நிறைய போட்டாரா, வர வேண்டிய காசும் வரணும், அதனால தலையில நறுக்கு கொட்டி, ஏண்டா அந்த நன்மையில சகாய மாதா இருக்கிறாங்கன்னு தெரியாதா? சகாய மாதா இருக்கிறாங்கன்னு தெரியாதா உனக்கு? ஃபாதர் இன்னும் தடுப்பாய், போப்பா 2 பேரும் வெளியே போங்கப்பா அப்படின்னு துரத்தி விட்டார். இன்று இயேசு நற்கருணை உருவாக்கிய நாள். நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து அந்த நற்கருணையை பெறுகின்ற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவையே நாம் பெறுகின்றோம். கடவுளே நமக்கு நற்கருணை வழியாக நம்முள் வாழ்கின்றார். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு மாற மாட்டாயா, குருதி பருகி திருந்த மாட்டாயா, குருதி பருகி திருந்த மாட்டாயா, இதை அனைத்தும் என் நினைவாய் செய்வாயா, இதை அனைத்தையும் என் நினைவாய் செய்வாயா. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய நன்மை பெறுகின்ற பொழுது, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் பெறுகின்ற பொழுது, நாம் அவருடைய நினைவாக நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் செய்கின்றோம். இந்த பெரிய வியாழன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் படிப்பனை என்ன? பணிவிடை. கிறிஸ்துவர்களின் அடித்தளம் அல்லது நம்முடைய கிறிஸ்துவத்தின் உயிர் மூச்சே இந்த பணிவிடைதான். ஆகவேதான் இந்த பணிவிடையை சொல்லினால் மட்டுமல்ல, மாறாக செயலிலும் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். ஆகவேதான் இதை நமக்கு ஒரு பாடமாக இயேசு கிறிஸ்து பணிவிடை செய்வதை ஒரு பாடமாக நம் அனைவருக்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார், அதை செய்து காட்டினார். பாஸ்கா உணவில் அல்லது திருவிருந்தில் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரும் நம் உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒப்பருவு திருவருட்சாதனம்
அதாவது பாவ சங்கீர்த்தனம் நடைபெற்றது. மேலும் மக்கள் மற்ற ஆலயங்களில் சென்று தியானத்திற்கோ அல்லது ஜபத்திற்கோ செல்கின்ற பொழுது நீங்கள் அந்த ஒப்புரவு அருட்சாதனம் அல்லது பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்கள் உள்ளமும் உடலும் தூய்மையாக சுத்தமாக இருப்பதற்காக இந்த அருட்பெரும் காலமான இந்த தவகாலத்தில் நீங்கள் எடுத்த ஒரு மாபெரும் முயற்சி. அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த பாஸ்கா பெருவிழாவில் அல்லது இந்த புனித வார நாட்களில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். பாதங்கள் நோக இயேசுவினுடைய சீடர்கள் ஏற்கனவே அவர்கள் வெகு தொலைவில் நடந்து வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெகு தொலைவில் நடந்து வந்திருந்த பொழுதும் அவர்கள் மத்தியில் பேசியது, யார் அவர்களுள் பெரியவர்கள், தங்களுள் யார் பெரியவர் என்ற கேள்வியானது தீ போன்று அவர்கள் மனதில் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, யார் பெரியவர், யார் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது இந்த கிறிஸ்துவை பின்பற்றவர்களுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னது ஒவ்வொருவருக்கும் பணிவிடை பற்றிதான். இந்த பணிவிடை தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம். அதுவும் இந்த சிலுவை பலியின் முகவரி, அந்த சிலுவை பலியினுடைய முகவரியை இந்த பாதம் கழுவும் சடங்கோ அல்லது இந்த பணிவிடை புரிவது. இயேசுவினுடைய பணிவிடையை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். அதாவது அவர் பாதம் கழுவும் சடங்கின் மூலமாக அல்லது அவருடைய பணிவிடையின் மூலமாக நாம் சிறப்பிக்கின்றோம். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நினைவு, நம்முடைய வாழ்வில் பல நினைவுகள் இருக்கின்றன. ஒன்று நல்ல நினைவுகள், மகிழ்ச்சியான நினைவுகள். மற்றொன்று சோகமான துன்பகரமான நினைவுகள். இந்த மகிழ்ச்சியான நினைவுகள் நம்முடைய மனதில் தோன்றுகின்றது. பல நினைவுகள் நமக்கு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று. அதன் பிறகு நம்முடைய வாழ்விலும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது, பிரச்சனைகள் சவால்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் துன்பங்களுடைய நினைவுகள் அலையலையாய் வந்து நம்முடைய வாழ்வை பார்க்கின்றது. ஆனால் மூன்றாவது நினைவாய் அல்லது நினைவு நாம் செய்ய வேண்டியது சமூகத்தை புரட்டி போடுகின்ற ஒரு நினைவு. இயேசு கிறிஸ்துவை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் என்றால் அவர் சமூகத்தை புரட்டி இருக்கின்ற அமைப்பை அசைத்து காட்டியதனால்தான் இயேசுவை இன்றும் நாம் நினைவு கூறுகின்றோம். இஸ்ராயல் மக்களும் நினைவு கூர்ந்தார்கள். முதல் வாசகத்தில் பார்த்தோம் என்றால் எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று. அவர்கள் நினைவு கூர்ந்தது என்ன? அடிமைத்தனமாக அவர்கள், இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனமாக பல ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனமாக இருந்தார்கள். அவர்கள் விடுதலை பெற்ற பிறகு, மோயிசினால் கடவுளால் அவர்கள் விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் குடும்பத்தார்கள் ஒன்று கூடி அவர்கள் பாஸ்கா விழாவின் பொழுது ஒரு இளையவன் அந்த நினைவை பற்றி பெரியவர்களிடம் கேட்கின்ற பொழுது எவ்வாறு கடவுள் வல்லமையோடு அவர்களை, மக்களை விடுவித்து மக்களுக்கு ஆதரவு கொடுத்தார் என்பதை அவர்கள் நினைவு கூறுவார்கள். மேலும் அவர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு நினைவு இருந்தது, நம்பிக்கையின் நினைவாக. எவ்வாறு எகிப்தில் கடவுள் நம்மை மீட்டாரோ அதே போன்று ஆண்டவர் கடவுள் நம்மை மீண்டும் மீட்பார் என்று அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதன் பிறகு இயேசுவின் காலத்தில் அவர்களும் நினைவு கூர்ந்தார்கள். ஏனென்றால் ரோமையர் ஆட்சியில் அடிமைத்தனமாக யூதர்கள் இருந்த காலத்தில் அவர்களும் நினைவு கூர்ந்தார்கள். கடவுள் எவ்வாறு எகிப்தில் பாபிலோனில் இருக்கின்ற மக்களை அவர் விடுவித்தார், அதே போன்று இந்த ரோமையர் ஆட்சியையும் அவர் விடுவிப்பார் என்று அவர்கள்
அதை நினைவு கூர்ந்து அவர்கள் தங்களுடைய பாஸ்கா விழாவை எவ்வாறு சிறப்பித்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் கூறியது, இதை என் நினைவாக செய்வீர்கள் அல்லது இதை நினைவாக செய்யுங்கள் என்று. அப்பத்தையும் அல்லது இயேசுனுடைய திரு ரத்தத்தையும் நினைவாக செய்ய வேண்டும் என்று புனித பவுலடிகளார் இறை மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இயேசு நற்செய்தியில் பணிவிடை புரிவதற்கு நாம் அனைவரும் பணிவிடை செய்ய வேண்டும், அன்பு கட்டளை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் கூறினார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை என்பது அப்பம் பிடுதல். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த அப்பம் பிடுகின்ற பொழுது அவர் தன்னையே தற்கையளிப்பாக, தன்னையே தாரவாத்து மக்களுக்காக கொடுத்தார். இந்த அப்பம் பிடுதல் நாம் பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போன்று பிறர் நலனை நாம் மையப்படுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய காலத்தில் பார்த்தோம் என்றால் நம்மையே சுற்றி இருக்க வேண்டும் அல்லது தன்னையே சுற்றி இருக்க வேண்டும், தானே மையம் கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாம் இருந்தோம் என்றால் இந்த அப்பம் பிடுதல் ஒருபோதும் நமக்கு பயனளிப்பதில்லை. இந்த அப்பம் பிடுதல் எதை உணர்த்துகின்றது என்றால் சமத்துவம். இயேசுவின் முன்பு அனைவரும் சமம். இயேசுவினுடைய திருவிருந்தில் பங்கெடுக்கின்றவர்கள், நற்கருணையில் பங்கெடுக்கின்றவர்கள் அனைவரும் சமம். ஆண்டியும் சமம், ஆண்டானும் சமம். பணம் படைத்தவனும் சமம், ஏழையும் சமம். இதைதான் இந்த நற்கருணை நமக்கு வலியுறுத்துகின்றது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றும் இல்லை. ஆகவே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையா? இருந்திருக்கின்றது. ஆதி திருச்சபையிலேயே இந்த பிணக்குகள், இந்த பிளவுகள் இருந்தது. கிரேக்கர்கள் என்றும் யூதர்கள் என்றும் பிளவுகள் ஏற்பட்ட பொழுது அவர்கள் மீண்டும் நினைவு கூர்ந்தது, இந்த நற்கருணை கொடுக்கின்ற முக்கியமான விழுமியம் என்ன, இந்த நற்கருணை சொல்கின்ற முக்கியமான கருத்து என்ன என்றால் சமத்துவம். ஆகவே அவர்கள் மத்தியில் பிணக்குகள் இருந்தாலும், பிளவுகள் இருந்தாலும், வேறுபாடுகள் இருந்தாலும் மீண்டும் அவர்கள் தன்னையே தற்கையளிப்பு அளித்து மீண்டும் பிறருக்காக ஒரு நல்ல சிந்தனையோடு பங்கெடுத்து அவர்கள் இறைவனுடைய சித்தத்தை, அவர்கள் சமத்துவம் என்ற மதிப்பீடை, சமத்துவம் என்ற விழுமியங்களை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆகவே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நற்கருணை என்பது சமத்துவத்தின் அடையாளம். வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் இயேசுவினுடைய விழுமியங்களையும் இயேசுவினுடைய அன்பின் கட்டளையை நாம் பின்பற்றி ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்திருப்போம், சமாதானமாக இருப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலில் நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் காலடிகளை கழுவுகின்ற சடங்கை நாம் இப்பொழுது நடத்தலாம். யூதர்களின் வாழ்க்கை முறை பல்வேறு சடங்குகளை கொண்டிருந்தது. அவைகளில் பாதங்களை கழுவும் முறையும் ஒன்று. பணிவிடைக்காரர்கள் தங்களின் எஜமானர்களின் காலடிகளை கழுவுவது அவர்களின் வழக்கத்தில் இருந்தது. பந்தியிலிருந்து எழுந்த இயேசு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தன் சீடர்களின் கால்களை கழுவத் தொடங்கினார். தலைவர் தொண்டர்களின் கால்களை கழுவுவது வழக்கத்தில் இல்லாதது. பொறுப்புகளை ஏற்பவர்கள் அவற்றை தமது கடமை என்று கருதாமல் பதவி என்னும் தோரணையில் அதிகார வலயத்திற்குள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். செல்வமும் பதவிகளும் ஒருவரிடம் சேருகிற போது செருக்கும் ஆணவமும் அவருக்குள்ளே அமர்ந்து விடுகிறது. எளிமையும் பணிவும் இயேசுவிற்கு அணி சேர்க்கின்றன. தன் சீடர்களின் பாதங்களை கழுவுகிற அளவுக்கு இயேசு பணிவின் கடைசி படி வரைக்கும் இறங்கி போகிறார். அவர் இயல்பாய் செய்த நிகழ்ச்சியை சடங்காக திருவழிபாட்டில் நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்ற நாம் மறு கிறிஸ்துவாக
மாறிடும் மனநிலை கேட்டு பாதம் கழுவும் சடங்கில் பங்கேற்போம். அவர் வரவே ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவதற்கு. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாது, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது என்னதென்று உனக்கு தெரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாது, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாது, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். ஒருவரை ஒருவர்
கருணையின் இறைவா, அன்பிற்கு சான்று பகரும் அருளின் அடையாளமான குருத்துவ பணியை உமது மக்களுக்கு ஆற்றிட நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட ஆயர், இறை மக்களை இறையாட்சி நோக்கி வழிநடத்தும் அருள் பணியாளர்கள் தம் தூய வாழ்வால் திருச்சபைக்கு அழகு சேர்க்கும் துறவிகள் அனைவரையும் உமது அருட்கொடையால் நிரப்பி அர்ப்பணத்தால் உடுத்தி சான்று பகரும் நிறைவாழ்வு காண வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணை விருந்தில் பங்கேற்கும் உமது மக்களின் வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் சந்திக்கும் சிக்கல்களிலும் நெருக்கடிகளிலும் நீர் துணையாயிருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்றுள்ள அனைவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக சிறந்திடவும், இறையாட்சியின் பணியில் துணிச்சலுடன் செயல்படவும் மற்றும் சமுதாயத்தையும் புதிய சமூகத்தையும் தங்களை அர்ப்பண உணர்வுகளின் மூலம் அமைந்திடவும் உமது அருளை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பொது வாழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் தங்களின் சுயநல எண்ணங்களை மாற்றிக்கொண்டு மக்கள் நல பணிகளில் ஆர்வம் கொள்ளவும், மதிப்பீடுகளின் வழிகாட்டுதல்படி வழிநடத்திடவும், பொறுப்பான செயல்களில் கருத்துடனும் உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறியவர்களை வாழ வைக்கும் தந்தையே இறைவா, நாங்கள் எங்களோடு வாழும் வறியவர்களை ஏற்றுக்கொள்ளவும், அவர்களின் உயர்வுக்காக உழைக்கவும், அர்ப்பண உணர்வுடனும் பிளவுபடா உள்ளத்துடனும் சார்பு எண்ணங்கள் இல்லாமல் அனைவரின் நல்வாழ்வுக்காக எங்களை அர்ப்பணிக்கும் நல்மனம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே இறைவா, இதோ எங்களுடைய விண்ணப்பங்களை கனிவாய் செவிசாய்த்தருளும். மேலும் இங்கு குழுமியுள்ள மக்களுடைய தேவைகளையும் நலன்களையும் கண்ணோக்கி அவர்களுக்கு எல்லாவற்றையும் உம்முடைய இறை விருப்பத்தின்படி நிறைவேற்றியருளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். இன்று காணிக்கை எடுப்பது பசிப்பினி போக்கும் நலனுக்காக, கருத்துக்காக இந்த காணிக்கையானது எடுக்கப்படுகின்றது. இந்த காணிக்கையானது நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அனுப்பப்படும். ஆகவே தாராள உள்ளத்தோடு காணிக்கைகளை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஆ
இல்லாமல் வந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர்
நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். நீ பலிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்கு பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்டுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் ஆகியோரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பணியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பெருந்தன்மைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலோமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளிட்டோஸ், கிளெமெண்ட், சிக்ஸ்டனுஸ், கொர்னேலியு, சிப்ரியன், லாரன்ஸ், கிறிஸ்டோபனஸ்,
ஜான் பால் கோஸ்மஸ் டாமியன் அவர்களையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்நாளில் இக்காணிக்கையை மனநிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமென். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவரின் மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாளில், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு இக்கிண்ணத்தை வனத்துக்கு உரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே நீர் ஒருவரும் உமது இடத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் பாடுகின்றோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும்
அவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளில் இருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடன் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளங்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லாம் விண்ணக ஆசிகளையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமென். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கு கிறிஸ்துவின் இலைப்பாறு அனைத்தருளும். அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை மீந்திட வேண்டும் என கிரஞ்சி மன்றாடுகிறோம். பாவியாக அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர் மறைசாட்சியர் திருமுழுக்கு யோவான், மத்தியா, பர்னபா, இனேஷியா, அலெக்சாண்டர், மர்சேலியனுஸ், பீட்டர், பெலிசிட்டி, அகாத்தா, லூசி, அக்னேஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடன் புனிதர் அனைவருடன் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு இன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதரோடு எங்களுக்கு தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவை ஆக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இவரே நம் ஒரே குரு, இவரே நமக்கு பலியாக பலிப்பொருளாக இந்த நற்கருணையை தந்தவர். இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் நாம் அனைவரும் பேர் பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லியவர்களும் என்னை போல
என்னை போல வாழ மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா கன்னத்தில் அறைந்தாய் கன்னத்தை காக்க சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் கன்னத்தில் அறைந்தாய் கன்னத்தை காக்க சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன் வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன் இதை என் நினைவால் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா செய்ய சொன்னேன் தாங்கி கொண்டார் பணிவிடை பெற அன்றி பணியை செய்ய சொன்னேன் தாட்சி கொண்டார் உயர்வு உறுதி என்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் உன்னை வாழ செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டேன் உன்னை வாழ செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டேன் இதை நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா அடித்தையும் இழப்பே உன்னை நினைத்தாய் அடி
அனைவரும் நாம் இப்பொழுது எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமரவும். அன்புக்குரிய இறை மக்களை,
இன்றைக்கு குருத்துவத்தை ஏற்படுத்திய நன்னாள். அதை நினைவுகூரும் வண்ணமாக நம்முடைய பங்கேற்கு வருகை தந்திருக்கின்ற தந்தையர்களுக்கும் நம்முடைய பங்கு தந்தைக்கும் மரியாதை செலுத்தும் வண்ணமாக அருட்சகதிகளும் பங்கு நிர்வாகி நரேந்திரேசாத் அவர்களும் தந்தையர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அருட்சகதி அல்போன்ஸ் ஃபாதர் அசோக் அவர்களுக்கு புரோவின்சியல் அவர்களுக்கு திரேசா பாடகர் பாடகர் Thank you, Father. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்கருணை பகுதியில் வாசிக்கின்ற பொழுது எழில்மிகு கிண்ணத்தை, அதாவது இன்று உண்மையில் இந்த திருக்கிண்ணமானது எழில்மிகு கிண்ணம்தான். ஏனென்றால் இந்த கிண்ணம் திருக்கிண்ணமானது நமக்கு நம்முடைய அருட்பணியாளர் ஃபாதர் அன்புகுமார் அவரால் இன்று இந்த திருக்கிண்ணமானது நம்முடைய ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் இது அமெரிக்கால இருந்து நமக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். அமெரிக்கால இருந்து நான் அவரிடத்தில் ரெக்வெஸ்ட் பண்ணேன், சாமி எங்க கோயிலுக்கு ஒரு நல்ல ஒரு திருக்கிண்ணம் வேணும். அவர் வருகின்ற பொழுது உடனடியாக நமக்காக இந்த திருக்கிண்ணத்தை எடுத்து வந்துள்ளார். இது உண்மையாகவே இது ஏழ்மிகு கிண்ணம் தான். ஆகவே நம்முடைய அருட்தந்தை அன்புகுமார் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மீண்டும் நன்றி கூறுகின்றேன். நன்றிலாம் நைட்டு பூசையில சனிக்கிழமை சொல்லிடுறேன். இன்னைக்கு முக்கியமானது. இதன் பிறகு நற்கருணை இடமாற்ற பவனியானது நடைபெறும். இந்த நற்கருணை இடமாற்ற பவனிக்கு பீடத்தின் முன்பு திருப்பணியாளர் நற்கருணைக்கு தூபம் காட்டுவார். பின் நற்கருணை பாத்திரத்தை அவர் தன்னுடைய கைகளால் ஏந்திய வண்ணமாக மேலும் தயாரிக்கப்பட்ட இடத்திற்கு பவனியாக செல்வார். முதலில் சிலுவை, அதன் பின் தூபம், தொடர்ந்து நற்கருணைக்கு இருபுறமும் எரியும் மெழுகுவர்த்தி, இவ்வாறு வரிசை கடைபிடிக்கப்படும். முதலில் சிலுவை, அதன் பின் தூபம், தொடர்ந்து நற்கருணைக்கு இருபுறமும் எரியும் மெழுகுவர்த்தி, இவ்வாறு வரிசை கடைபிடிக்கப்படும். நற்கருணை இடமாற்ற பவனி முன்னுரை. திரு வழிபாட்டின் நிறைவு பகுதியாக நற்கருணை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேழைக்கு இடமாற்றப்படுகிறது. நற்கருணை இயேசுவின் பிரசன்னம். நற்கருணை இல்லாத பீடம் வெற்றிடத்தின் அடையாளம்.
இயேசு இல்லாத இடம் வெற்றிடம். பீடத்தில் நற்கருணையாக வணக்கம் பெறும் இயேசு வீதிகளில் அநாதைகளாய், அபலைகளாய், வறுமையுற்றவர்களாய், வீடுகளில் வருத்தமுற்றவர்களாயும் வேதனையுடனே வெளிப்படுகிறார். பீடத்தில் இருக்கும் இயேசுவுக்கு ஆதரவளிக்கும் முயற்சியில் இறங்குவதை விட யதார்த்தமாக ஆதரவு நாடி நிற்கும் வறியவர்களுக்கு ஆதரவளிப்போம் எனும் உறுதியுடன் இந்த இடமாற்ற பவனியிலே பங்கெடுப்போம். இந்த இடமாற்ற பவனியில் பீட சிறுவர்களுக்கு பிறகு மக்கள் அனைவரும் ஆலயத்திற்குள் செல்லுமாறு, அதன் பிறகு குருவானவர்கள் ஆலயத்திற்குள் புனிதமிகு தூய நற்கருணை ஏந்தியவர்களாக ஆலயத்திற்குள் நுழைவார்கள். ஆலயத்திற்குள் நம்முடைய குருவானவர் நுழைந்தவுடன் மாண்புயிர் பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ தருவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாய் ஒன்றிருத்தல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் குழுவானது இறை பங்கிலிருந்து வந்துள்ள அனைத்து இறை மக்களும்